நம்பினால் நம்புங்கள், நிஜத்தின் நிஜம். இதுதான் வந்து பேய் ஓட்டுற வீடியோ. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பாலா அவர்கள் பயங்கரமான பேயெல்லாம் ஓட்டுறாரு. அமானுஷ சக்தியை விரட்டி விரட்டி அடிக்க போகிறாரு. நடுக்காட்டில் யாருமே இல்லாத இடத்துல பட்ட பகல 12 மணிக்கு பேய் ஓட்டுறாருன்னா அவரு தாங்க. 101 ரூபா காணிக்கு மட்டும் வச்சிட்டா போதும். சுற்றி பாருங்கள், அத்தனையும் காடு. அறுத்து கோழி தானா கொக்கரிக்குதுன்னா எந்த அளவுக்கு அவர் ஓட்டுவார். அம்மாலிசம் பாரு, உட்கார வச்சு தலையை சுத்துறாரு. கருப்பு குதிரை எல்லாம் பறந்துன்னு ஓடுது, அப்படியே கருன்னு வருது பாருங்க பின்னாடி. இதுக்கு வந்து 7 கல்லை வச்சு கருப்பனுக்கு வந்து அதில் வந்து விளக்க கொளுத்தி வைக்கலையா, வாழைப்பழம் தேங்காயெல்லாம் வச்சு இன்னும் கொஞ்ச நேரத்தில் பூஜை ஆரம்பிக்குவார். நம்பினால் நம்புங்கள், நிஜத்தின் நிஜம். இவர் தான் சாமியார் பாலா அவர்கள். வரவழைச்சு இன்னைக்கு வந்து அடிச்சு நவுத்துறாரு. இவங்கெல்லாம் வந்து எல்லாம் பிரிச்சுட்டு ஓட போகுது. இவர் தான் பெரிய முனி. மேலாம் திருப்பி போட்டுருவாரு. மஞ்சள் தூள் குங்குமம்லாம் கொட்டினியா, செருப்பு போட்டுனே போடுற பாரு, ஒன்று என்ன பண்ணுறது. பேய் ஓட்டுறங்க, எல்லோரும் பாருங்கள். இவருக்கு வந்து 101 ரூபா காணிக்க வச்சிட்டா போதும், பெரிய ஓட்டி கொடுத்துருவார் தலைவர். யார் யார் பேய் பிடிச்சிங்கன்னு சொல்லுங்கள், அதிகமாக ஓட்டிடுவார். அது விளக்கெல்லாம் என்ன கொட்டுறாரு, எப்படி அறியா. வெத்தலை பாக்கு வை, பழம் வை. சூரிய எட்டுன்னு வந்தியா? சுற்றியும் பாரு, அத்தனையும் காடு. இதான் நாய்க்குட்டியா. லாஸ்ட்டாக வந்து நம்ம தலைவரை வந்து அவருக்கு இது பண்ணுறாங்க, காணிக்கை கொடுக்கறது. கோழி கோழி எல்லாத்துக்கும் போடு. தலைவர் வந்து பேய் ஓட்ட போகிறாரு. எந்த பேய் இருந்தாலும் எல்லாம் ஓடிடுங்க, இல்லைன்னா பாலம் முடிக்க அடிப்பார். ஓகேவா? அது கதறெல்லாம் ரேப் பண்ணிக்காரு பேய். அதனால் பார்த்து உஷாராக இருங்க. விளக்க கொளுத்து காற்றுக்கு எங்கே எரி போகுது. அந்த விளக்கு பக்கத்துலேயே வச்சு நல்லா 10 விட்டு அங்கேயே வச்சுரு. ஓகே, தலைவர் எரிகிறாரு. அவ்வளோதான், இப்போ சூனியம் ஸ்டார்ட் பண்ண போகிறாரு தலைவர். பேயை முடிக்க ஓட்ட போகிறாரு. இது வந்து பார்த்திங்கன்னா நிஜத்தின் நிஜம், இது பேர், இந்த ப்ரோக்ராம் பேர். ஒரு அமானுஷ சக்தியை வந்து தலைவர் இப்போ வந்து கொண்டு வந்து அப்படியே நேரில் நீங்கள் பார்க்க போகிறீங்க. பாருங்கள், இப்போ வெளியே வரப்போகுது. அது வரும்போது அப்படியே தலைவர் எப்படி எகிறாருன்னு மட்டும் பாரு, ஆக்ரோஷமாக. அந்த கோழி அப்படியே சும்மா மோந்தாருன்னா போதும், இப்போ அதில் இருக்கிற ரத்தமெல்லாம் மூக்கில் ஏறிக்கும் பாரு. சொன்ன உடனே எப்படி எகிறது பார்த்தே இல்லை. அங்கே இருந்த கோழியை எங்கே வந்து எகின்னு வந்து விழுது பாரு. அமானுஷ் வந்து இறங்கிடுச்சு. தலைவர் பூஜை ஆரம்பிச்சிட்டாரு. இது வந்து ஒரு அடர்ந்த காடு.
இந்த காட்டில் எங்கே இருக்கிற பேய் எல்லாம் பேய் அந்த ஷேட்டை பிடிச்சி நிற்கிற பேய் எல்லாம் இங்கே வந்து உட்காடுறீங்க இப்போ. ஓகேவா? அங்கே ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது பாரு, ஏதோ ஒரு பேய் வருது இப்போ தான் வந்து உட்காரு. அதான் பார்த்தீங்களா, இது வந்து நிஜத்தின் நிஜம். கருப்பாக தெரியுது பாருங்கள், நாய் உருவில். தலைவர் பாதி எங்கேருந்து எங்கே போய் உட்காந்துக்கிறாரு. தலைவர் இப்போ ஓட்ட போகிறாரு. எல்லோரும் இப்போ பார்க்க போகிறீங்க. அந்த விளக்கு பாலாமலை தான் பேய் இறங்கி சொன்னோடனே அப்படியே விளக்கு. அதனால தான் தலைவர் வந்து ஒரு 2 பீரை போட்டு வந்துக்கிறாரு. ஏன்னா சரகு போட்டால் தான் அந்த பூஜைலாம் பண்ண முடியும். தைரியம் வேணும். வெளியே இருக்கிறோங்க. ஹலோ, கோழியை பார்த்தீங்களா? இல்லை போயிருந்தேங்க, நேற்று போயிருந்தேன், ஆளே இல்லை. இந்த வேற அவங்க காலையிலே அவங்க யாரும் இல்லை. அதனால் வந்துட்டேன். இப்போ வந்து சாயந்தரம் வந்துடுவோம். நான் வந்து வரேன், ஃபோன் பண்ணுறேன். மானுஷ பேய் இப்போ இறக்க போகிறாரு தலைவர். சீக்கிரம் இறக்கியா? உங்களுக்காக வெயிட்டிங்க மக்கள்லாம். கிட்டத்தட்ட 1 மில்லியன் பேர் லைவில் இருக்கிறாங்க. விளக்க போய் வெளியே இழுத்து விட விளக்க. அந்த திரியை வெளியில் திரி எழுத்தால் தான் பேய் வெளியே வரும்னு அர்த்தம். பேய் வளைச்சி ஓட்ட போகிறாரு. நம்மளை பார்த்துட்டு இருக்கிற சேனல் யாருக்காவது பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள். இவரை விட்டு ஓட்ட வச்சிடலாம். இதுக்கு மேலே அங்கே வாழுதுன்றியா இல்லையா? இவர் வந்து பார்ட் டைமாக பேய் ஓட்டுற பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்கிறாரு. மற்றவங்க மாதிரி ஏமாத்துறதெல்லாம் கிடையாது. ரியலாக ஓட்டு வரணும். கொஞ்சம் நேரத்தில் பேய் வர வைக்குவார். கண் கூட பார்ப்பீங்க. அவர் கூட தலைவர் பேசுவார். கல்புரத்தை கொத்திட்டாரு, தேங்காய் உடைக்க போகிறாரு. இப்போ ஒட்டிச்ச உடனே மவுந்துட்டார். கல் எங்குது, தேங்காய் உடச்சி தீர்த்தத்தை போட்டோடனே பேய் வந்து எப்படி டங்குன்னு தாண்டம் ஆடுமாறு. அது மட்டும் பாருங்கள். உடைக்கிறார் தலைவர். பேய் கத்துதா, சவுண்டு கேட்குது. அந்த கோழி மேலே தேர்த்து போடலையா? ஏதோ சவுண்டு கொடுக்குது அமானுஷம். கோழி பிடிக்கிட்டா? கோழி அருங்கல் எடுத்து இதுக்கு வந்து இது பண்ணது தண்ணி தெளி, அது குளுக்கணும். ஷேட்டை பிடிச்சிங்கிற பேய் ஓடி போயிடும். உனக்கு நான் ரத்த காவை கொடுக்குறேன். இதே லைவ் மக்கள்லாம் பார்த்துட்டுருக்குறாங்க. நான் காலை உரியா கீழே வச்சுட்டு 2 கையில் அவர் கட்டை அவுத்துட்டேன். அவ்வளோதான். இனிமேல் பேய் பாரு. இப்போ தலைவர் கமக்கட்டிலே அக்கிலே வச்சு அழுத்தின்னு போயிடுவார். இப்போ பேய் விட்டா நெருப்பிலே காட்டிடுவேட்டங்குது. தண்ணி தெளிக்க பாருங்க. தண்ணி தெரியலையா? அருங்கல் வைக்கணும் தானே. விட்டுட்டு ஓடுறியா? அருங்கல் வை 2 பிச்சு கிழக்குது பாரு. ஏய், அப்புறம் பிடிக்க முடியாது ஏரியில். அப்படி விட்டுறப்பாரு. என்ன முனிக்கு வந்து காவு கொடுத்துட்றியா? சொல்லு கோழியா.
ஓகேன்றாருன்னு நினைக்கிறேன். குளிக்கிட்டார் தலைவர். ஓகேவா? குடியா குடிக்கிறாரியா? குடியா அதுக்கு தானே நான் எங்கே இருக்கிறேன், நீ தான் இருக்கிற. என் மனுஷனே இப்போ மினி கிட்ட வரப்போகுது. எனக்கு அறுத்தது அவ்வளோதான் பிடிச்சிக்க.